all, வணக்கம். இது தமிழ் இங்கிலீஷ் சீரீஸ். அதில் நம்ம என்ன சீரீஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ராவல் பேஸ் சீரீஸில் பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ்லாம் மறக்காமல் பாருங்கள். ஸோ ட்ராவல் சீரீஸ்லேயே அதில் வந்து நம்ம பேசிக்காக ட்ராவலில் வந்து நம்ம என்னென்ன கொஷின்ஸ் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத இன்க்ளூட் பண்ணியிருப்போம். இந்த பார்ட் 3ல வேறு என்னென்ன இன்க்ளூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், எனக்கு ஒரு டாக்ஸி வேணும். ஸோ டாக்ஸி அப்படின்றது நான் டாக்ஸினே எழுதுறேன். ஸோ எனக்கு ஒரு டாக்ஸி வேண்டும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? வேணும் அப்படின்னா வாண்ட், நீட் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய சென்டென்சஸில் பார்த்துருப்போம். ஸோ எனக்கு அப்படின்னா ஐ, தேவை, வேணும் அப்படின்னா நீட், என்ன வேணும்? ஒரு டாக்ஸி, அ டாக்ஸி. ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிள் ட்ரான்ஸ்லேஷன். தமிழில் இருக்கிறத அப்படியே நம்ம எக்ஸாக்டாக இங்கிலீஷில் மாற்றிருக்கோம். ஸோ எனக்கு அப்படின்றது ஐ, வேண்டும் அப்படிங்கிறது நீட், ஒரு அப்படிங்கிறது அ, டாக்ஸின்றது டாக்ஸி நம்ம அப்படியே சொல்லிக்கலாம். ஸோ எனக்கு ஒரு டாக்ஸி வேணும் அப்படின்னா ஐ நீட் அ டாக்ஸி. அதே மாதிரி எனக்கு ஒரு கேப் வேணும் அப்படின்னா ஐ நீட் அ கேப். ஸோ நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ, நம்மளோட வேர்ட்ஸ் வந்து எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது செகண்டில், நீங்கள் எனக்காக ஒரு கேபை அழைக்க முடியுமா? இப்படி ஒரு கொஸ்டின் இருக்குது. எனக்காக ஒரு கேப் ஏற்பாடு பண்ணுறீங்களா, ஆர் எனக்காக ஒரு கேப் அரேஞ்ச் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்லியிருப்போம். இதை எப்படி இங்கிலீஷில் மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் எனக்காக ஒரு கேபை அழைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. இதை இங்கிலீஷில் ஸோ முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி பாசிபிலிட்டிஸ் கேட்குறதுக்கு நம்ம கேன் அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணோம். ஸோ நம்ம யார்கிட்ட கேட்குறோம்? நீங்கள் அப்படின்ற ஒரு பர்சன். ஸோ நீங்கள்னா யூ. கேன் யூ. அழைக்க அப்படின்னா கால். என்ன கால் பண்ணோம்? அ கேப். ஸோ கேப் கால் பண்ணோம். யாருக்காக? எனக்காக, ஃபார் மீ. ஸோ யாருக்காக அப்படின்ற மாதிரிலாம் யூஸ் பண்ணோன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பர்சனுக்காக அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த ஃபார் அப்படின்றவனே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கேன் யூ கால் அ கேப் ஃபார் மீ அப்படின்ற மாதிரி கேள்வி தான் இந்த நீங்கள் எனக்காக ஒரு கேபை அழைக்க முடியுமா அப்படின்றதுக்கான டிரான்ஸ்லேஷன். ஸோ இது யாருக்காக அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லும் போது இந்த ஃபார் அப்படின்றவனே யூஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் எனக்காக ஒரு கேபை அழைக்க முடியுமா அப்படின்றத கேன் யூ கால் அ கேப் ஃபார் மீ அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, ஸோ இப்போ கேபை வந்து கூப்பிட முடியுமா அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஆனால் கேபு கூப்பிட வேண்டாம். ஆனால் நம்ம ஒரு ஆப்பில் வந்து புக் பண்ணோம் அந்த கேபை. அப்போது நான் ஒரு ரைடு அப்படின்றத ரைடுனே சொல்கிறேன். நான் ஒரு ரைட் புக் செய்ய வேண்டும். ஸோ எனக்கு ஒரு ரைடு வந்து புக் பண்ணணும். இதை வந்து நான் எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்படியே இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே எக்ஸாக்டாக தமிழில் இருக்கிறத அப்படியே இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் அப்படின்னா ஐ. ஸோ வேண்டும் அப்படின்னா ஐ நீட் ஆர் ஐ வாண்ட் டு. எனக்கு என்ன பண்ணணும்? ஒரு ரைட் புக் பண்ணணும். ஐ வாண்ட் டு புக் அ ரைடு. ஸோ நான் ஒரு ரைடு புக் செய்ய வேண்டும் அப்படின்றதுக்கு ஐ நீட் டு புக் அ ரைட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்து நம்ம 3 சென்டென்ஸுமே எப்படின்னா எக்ஸாக்டாக தமிழில் இருக்கிறத வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி தான் சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தென் அண்ட் தேர் காமெண்ட்டில் வந்து கேளுங்க. அடுத்தது எவ்வளவு நேரத்தில் வரும்? ஸோ எப்போ வரும்? இப்போ நீங்கள் வந்து கேபை புக் பண்ணிட்டீங்க. ஆனால் இப்போ கேப் வந்து எப்போ வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போது எவ்வளோ நேரத்தில் வரும், அது எப்போ வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்கு இங்கிலீஷில் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எவ்வளோ நேரத்தில் வரும் அப்படின்றது எவ்வளவு நேரம், ஹவு லாங் வில் இட் டேக், எவ்வளோ நேரம் எடுத்துக்கும். எதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? வரதுக்கு. ஸோ டு அரைவ். இதை நம்ம ஏன் எக்ஸாக்டாக மாற்றலை அப்படின்னு சொல்லும் போது, ஸோ எவ்வளவுனா ஹவு லாங் நம்ம சொன்னோம். எவ்வளவு நேரத்தில் அப்படிங்கிறது ஹவு லாங்னு நம்ம பார்த்தோன்னா, வரும் அப்படிங்கிறது அரைவ்னு சொன்னோன்னா, இதெல்லாம் இல்லாமல் இப்போ சொல்லி பாருங்கள். ஹவு லாங் அரைவ், ஹவு லாங் டு அரைவ் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அது ஒரு கம்ப்ளீட் கொஸ்டினாக இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம என்ன சொன்னோம்? அது ஃபியூச்சரில் தான் வரப்போகுது. ஸோ அந்த ஃபியூச்சரில் வர இந்த இட் அப்படின்றது தான் கேபை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கான ஒரு வேர்ட். ஸோ கேபோ டாக்ஸியோ ஆட்டோவோ
எதை நீங்கள் புக் பண்ணீங்களோ, பைக் கூட புக் பண்ணியிருக்கலாம், எது புக் பண்ணீங்களோ அந்த பர்டிகுலர் புக் பண்ணது தான் வரத்துக்கு இட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபியூச்சரில் வரத்துக்கு தான் நம்ம வில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹவு லாங் வில் இட் டேக், எவ்வளோ நேரம் எடுத்துக்கும், எதுக்கு அவ்வளோ நேரம் எடுத்துக்கும், வரத்துக்கு. ஸோ டு அரைவ். ஸோ இது இப்படி சொல்லும் போது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் சென்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு இந்த கொஸ்டினே. ஸோ எவ்வளோ நேரத்தில் வரும் அப்படின்றது சிம்பிளாக தான் இருக்கு. பட் நம்ம அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒரு சில அடிஷ்னல் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாதான் அது ஒரு கம்ப்ளீட் கொஸ்டினோ அது ஒரு கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட்டோ ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹவு லாங் வில் இட் டேக் டு அரைவ் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணும். அடுத்தது, ஸோ இப்போ பார்க்குற ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து கேபை வந்து கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்ல போகிறது இல்லை, கேபை வந்து அந்த ஆப்பில் புக்கும் பண்ண போகிறது இல்லை. நம்மளே டைரெக்டாக அந்த கேப் இருக்கிற இடத்துக்கோ இல்லை ஆட்டோ இருக்கிற இடத்துக்கோ போக போகிறோம். அப்போது இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம், கேப் எங்கே கிடைக்கும், ஆர் ஆட்டோ எங்கே கிடைக்கும், பஸ் எங்கே கிடைக்கும். ஸோ நீங்கள் எதை வந்து தேடுறீங்களோ, அந்த பர்டிகுலர் இடத்துக்கு போய் பார்க்குறீங்களோ அந்த பர்டிகுலர் விஷயம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு அந்த பர்டிகுலர் விஷயத்த சொல்லி அது எங்கே கிடைக்கும், அது எங்கே நிற்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதை வந்து நம்ம எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறது? ஸோ எங்கே கிடைக்கும், இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், எங்கன்னா வேர் கேன் ஐ find a cab, or where can I find a bus, or where can I find an auto. ஸோ இந்த மாதிரி நம்ம அது எங்கே கிடைக்கும், அதை நம்ம எங்கே போய் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு வேர் கேன் ஐ, என்னால் அது எங்கே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறோம். கரெக்டா? ஸோ வேர் கேன் ஐ, ஸோ முடியும் அப்படின்றதுக்கு நம்ம கேன் பாசிபிலிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். நான் தானே தேட போகிறேன், ஸோ நான் ஐ அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். நான் என்ன பண்ண போகிறேன், கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஃபைண்ட் எதை, a cab. ஸோ வேர் கேன் ஐ ஃபைண்ட் a cab அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அடுத்தது, ஸோ இப்போ நீங்கள் வந்து தேடின அந்த ஆட்டோவோ கேபோ பஸ்ஸோ கிடச்சிருச்சு. பஸ்ஸுக்கிட்ட நம்ம இதை சொல்ல முடியாது, பட் அந்த ஆட்டோ கேப் கிட்ட சொல்லலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னா, இங்கே காத்திருக்க முடியுமா. ஸோ அவங்கள்ட்ட கேட்குறீங்க. ஸோ சின்னதாக ஏதோ ஒரு கடைக்கில் போயிட்டு அதை வாங்கணும், ஏதோ ஒரு பொருள் வாங்கணும். அது வரைக்கும் நீங்கள் இன்னொரு ஆட்டோ பிடிச்சி திருப்பி அந்த டெஸ்டினேஷன் போகிறதுக்கு பதிலாக வந்து ஆட்டோவே கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணுறீங்களா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிலாம் நம்ம நிறையா சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் பர்சன் கிட்ட இங்கே காத்திருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறத எப்படி இங்கிலீஷில் கேட்கணும்? ஸோ முடியுமா அப்படின்ற பாசிபிலிட்டிஸ்க்கு கேன், யாரை கேட்குறோம், அந்த பர்டிகுலர் பர்சனை. ஸோ கேன் யூ, காத்திருக்கிறது வெயிட், எங்கே காத்திருக்கணும், இங்கே. ஸோ கேன் யூ வெயிட் ஹியர் அப்படின்ற மாதிரி கேட்கணும். ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸாக்டாக நம்ம அதில் என்ன இருக்கோ அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்த்த வீடியோஸ்லாம் ஒரு சில வீடியோஸ்லாம் நம்ம எக்ஸாக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில வீடியோஸில் மட்டும்தான் ஒரு சென்டென்ஸ் இருக்கும், அந்த சென்டென்ஸில் இருக்கிறத விட அடிஷ்னலாக நம்ம ஒரு சில வேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி அந்த கம்ப்ளீட் ஒரு சென்டென்ஸோ இல்லைனா ஒரு கம்ப்ளீட் கொஸ்டினோ ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம அடிஷ்னலாக வேர்ட்ஸ் போட்டால் தான் அதை கம்ப்ளீட்டாக ஒரு கொஸ்டின் எழுத முடியும், கம்ப்ளீட்டாக ஒரு சென்டென்ஸ் எழுத முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அடிக்கடி ஃபுல் வீடியோஸ்லாம் பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் அப்பப்போ எங்ககிட்ட காமெண்ட்டில் கேளுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த பார்ட் 3 வீடியோஸில் ஒரு கேப் எப்படி புக் பண்ணுறது, கேப் புக் பண்ணோன்னா நம்ம என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் அண்ட் என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கேட்குறது, இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் என்ன மாதிரி சென்டென்சஸ்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது உங்களுக்கு வந்து வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே காமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது ஒரு வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் எங்ககிட்ட காமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் என்ன டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.